வணக்கம். தமிழ் சீரியல் டைட்டில் சாங். ஆக்சுவலி அந்த காலத்தில் வந்து டைட்டில் சாங்லாம் நல்லாவே இருக்கும் சீரியல்து. லைக் எப்படி சொல்கிற சினிமா பாட்டுக்கு ஈக்குவலாக. நல்லாவே இல்லை. அது நீங்கள் தானே பண்ணீங்க அன்றைக்கி குக்கிங் வீடியோவில் ஏதோ பேசுனதுக்கு சொன்னீங்க. நான் நல்லா பண்ணுவேன் குக்கிங். இல்லை நல்லா தான் இருக்குது, பட் லைட்டாக கசக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல, என்ன தப்பு பண்ணேன்னு. அந்த பூராவுமே உளுத்தங்கஞ்சி வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும், நாங்கள் எடுத்து சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கோம். பண்ணுங்க. ரெசிபி வேணும்னா சொல்லுங்க. ஆனால் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணாதீங்க. ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, நான் தரேன். ஆனால் ட்ரை பண்ணாதீங்க. பாப்போமா? எல்லா சீரியலும் இப்படி கலெக்ட் பண்ணாருன்னு தெரியல. இல்லை எந்தெந்த சீரியல் எனக்கு பிடிச்ச சீரியல்னு பார்ப்போம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் தேவையான ஒன்று நிம்மதி. சந்தோஷமா இல்லைனாலும் நிம்மதியாக வாழுண்டா. அந்த நிம்மதி எங்கே கிடைக்கும்னா நிம்மதி உங்கள் இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். கரெக்ட். இந்த பாட்டு நாம இருக்கு. வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சீரியல். நீங்க இல்ல, இது வேற. பாத்தீங்களா இல்லையா? இல்ல, ஆனா இவரே ஏதோ ட்ரோல் ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க. சீரியல் டைட்டில் சாங்கோட டியர் லிஸ்ட் தான் பார்க்க போறோம். நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய தமிழ் சீரியல் பார்த்துருப்போம். அதில் டைட்டில் சாங்னு ஒன்று வரும். அதில் வந்து பெஸ்ட் எது, குட் எது, ஒஸ்ட் எது, அந்த மாதிரி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதான்டா இருக்கிறதுலே பெஸ்ட், வேற லெவல் தான். அந்த மாதிரி தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது. அடுத்து வந்துட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, குட் கேட்கலாம். அடுத்து வந்துட்டு ஓகே. ஓகேனா ஓகேடா, ரொம்ப மோசம் கிடையாது, ஓகே. கோலங்கள் வரும். அடுத்து வந்துட்டு தெரியல, நல்லாவே இருக்கும். தெரியலனா சொல்ல எனக்கு லிஸ்ட் சொல்ல. ஃபர்ஸ்ட் தெரியலடா. நான் கேட்காத சாங்கா இருக்கலாம், இல்ல வந்துட்டு எனக்கு பிடிக்காத சாங்கா இருக்கலாம், எனக்கு அதை பத்தி தெரியல. நல்லா இருக்க நல்லா இல்லையா கூட தெரியல. அந்த மாதிரி சாங்னா இதுல வரும். சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெட்டி ஒலி. சொன்னல ஃபர்ஸ்ட் இருக்கு. மெட்டி ஒலி எல்லாருக்கும் ஃபேவரட். இது வேற வழியே கிடையாது, கோட் தான். இதை ஃபர்ஸ்ட் நான் கோட்ல தூக்கி போட்டுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் சீரியல்னு சொன்னாலே அது மெட்டி ஒலி தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். காலேஜ் படிக்கும் போது வெட்டி ஒலி தான். இப்போ எப்போதும் வெட்டி ஒலி தான். அதுலதான் என்னோட சீரியல் பயணமே தொடங்குச்சுன்னு சொல்லலாம். சின்ன வயசுல வந்துட்டு நம்ம கையில ரிமோட் வராது. அம்மா, பாட்டி, சித்தி, ஸோ இவங்க கையில தான் ரிமோட் இருக்கும். இப்போ வரைக்குமே சீரியல் டைம்ல அவங்க கையில தான் ரிமோட் இருக்குமே. அவங்க என்ன பாக்குறாங்களோ அதுதான் நாமளும் உட்காந்து பார்க்க முடியும், வேற வழி இல்ல. காலைல 11 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10 மணி வரைக்கும் பார்ப்போம். அப்படி பார்க்க ஆரம்பிச்சதான் இந்த சீரியல். ஆனா அவங்க கூட சேர்ந்து ரெகுலரா பாக்குற மாதிரி ஒரு சீரியல் ஆயிடுச்சு. என்ன கொடுமைப்படுத்துற அந்த மாமியார். எனக்கும் இந்த கேரக்டர் பிடிக்கவே பிடிக்காது. இந்த சீரியல் சாங்கும் வேற லெவலு, இந்த சீரியலுமே வேற லெவல்டா. அருந்ததி முகம் பார்த்து ஒரு குலமகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதன மெட்டி 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 ஒலிதான். ஆனா இத அடிச்சுக்கிறதுக்கு ஒரு கல்யாண சாங் வேற எதுவுமே கிடையாதுடா. அப்ப வந்து அந்த டைம்ல வந்து மூவி சாங் ஈக்குவலா இருந்துச்சுல, அது கேட்டுக்கிட்டே இருக்கலாம்டா. இன்னொருக்கே நம்மளுக்கு ஞாபகம் இருக்குன்னா பாருங்க. என்ன ஒரு வைப். அவள அந்த டான்ஸ் மாஸ்டர் ஆடுவாங்க. அது மூலியமா தான் அவங்க ஃபேமஸ் ஆன ஒரு வைப் தான். அடுத்த சீரியல் வந்துட்டு கோலங்கள். சொன்னல்ல எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இதுவும் கன்ஃபார்மா கோட் தான்டா. ஏன் நல்லா இருக்கும். கோலங்கள் கோலங்கள் அழகான கோலங்கள் 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 பார்
அதுவும் பாரு டான்ஸ். என்னையா லுங்கி டான்ஸ் மங்கி டான்ஸ் ஆடிங்களா சொல்லியா? அவனா சின்ன வயசுல இந்த பாட்டு போனாலே லூஸ் மாதிரி ஆடிட்டு இருப்பேன். இப்போவும் அப்படிதான். பையனை சாங்கோட லிரிக்க பாருங்களா எப்படி எழுதிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல வர ஒவ்வொரு கேரக்டருமே யூனிக்கா இருக்கும். என்னையா பேசுற நீ? என்னையா பேசுற? what are you talking man? ஆதி கேரக்டரா இருக்கட்டும், இப்ப மீம் மெட்டீரியலா கூட வந்துட்டு இருந்தாருல, அவர் பேர் கூட சார் சார் என் கண்ணை பாருங்க சார். என் கண்ணில் ஏதாவது தூசி விழுந்திருக்கான்னு பாருங்க சார். தில்லைராஜன் அவரோட கேரக்டரா இருக்கட்டும், நம்ம தேவயானி கேரக்டரா இருக்கட்டும், சொல்ல ஆரம்பிச்சா சொல்லிக்கிட்டே போகலாம். சும்மா அடுத்த சீரியல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து லேட்டஸ்ட்டுக்கு போகலாம். சத்யா. என்னது? காணும் காலங்கள். சத்யன் போடவே இல்லை. வந்துட்டு கண்டிப்பா கோட்ல போகலாம். நெக்ஸ்ட் ராஜராஜேஸ்வரி. இந்த பாட்டு நல்லா இருக்கும். இந்த பாட்டு நல்லா இருக்கும். வேலன்னு ஒரு இது சீரியல் சாங்கா இல்ல படத்துல வர சாங்காங்கிறது தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சாங்கடா இது. ஊரறியே உன் புகழ பாடி வச்சோமே, உன்னையத்தான் தெய்வம் முன்னு போற்றி வச்சோமே. கண்டிப்பா இதை வந்து தூக்கி நம்ம கோட்லயே போகலாம். அடுத்த சாங் விக்ரமாதித்யன். விழிகள் திறந்திடு மலரென்ன மலரட்டும் மனதிடா கோடி கட்டி பறந்திடு கவலை மறந்திடு உலகங்கள் முழுவதும். கவிஞர் வாலி தான் அந்த சாங்கை எழுதிருக்காரு. ஐயோ கலக்குறீங்களே சார். தலை இல்லாம சாங் வந்து கன்ஃபார்மா கோட் தான். இதுல வந்து இந்த போஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு டிவிகே கொடி. அப்பவே நிறைய இதுல வந்து அந்த கட்சி கொடி தெரியுது. சக்திமான் அவ்வளவு பிடிக்காது. சக்திமான் டிவிகே தான் ரெட் கிடையாது, ஆனா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆனந்தம். இது நல்லா இருக்கு. சீரியல் நல்லா இருக்கு. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. ஆனந்தம் எது ஆனந்தம் இதெல்லாம் சன் டிவில வரும். அப்பலாம் சன் டிவி தான நல்லா இருக்கும், டீசன்ட்டா இருக்கும், நல்லா இருக்கும். ஐயோ இது நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கும். நிம்மதி என்பதும் ஆனந்தம், நிறைமதி என்பதும் சன் டிவி தான். இப்பதானே விஜய் டிவி கான்டாக்ட் பண்ணிச்சு. ஆனந்தம், சத்தியம் என்பதும் ஆனந்தம். ஏன்டா ஆட்ட இது? இதெல்லாம் ஆட்டமாடா? இது ஒரு ஆட்டமான்னு கேட்டேன். நான் சொல்றேன் போற மத்தலத்தை. ஆனந்தம் ஆனந்தம் என்றும் ஆனந்தம், ஆனந்தம் ஆனந்தம் எதிலும் ஆனந்தம். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சிங்கம் துறடா, ஏசி துறைய தெரியுமாடா? அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. மாசா இருப்பாரு. பார்த்தா ஃபயர், நடந்தா பூகம்பம், அடிச்சா இடி, அப்புறம் கண்ணுல மின்னல் தான். யார்ப்பா அது? அவர் பேர் என்ன? என்கவுண்டர் துரை. துரை அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் ரிப்போர்ட்டிங். நல்லா நடிச்சிருப்பாரு. ஒரு சீரியல்ல வந்து நடிச்ச சீரியல் எல்லாமே நல்லா இருக்கும். இதுவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் பார்த்தது இல்லை இது, பட் ஆனால் அந்த நேம் தெரியும். அம்மா பார்ப்பாங்க. எங்கம்மா பார்ப்பாங்க. எஸ்பிபி வாய்ஸ்ல இந்த சாங்கை கேட்கவே நல்லா இருக்குடா. கபிலன் தான் லிரிக் எழுதிருக்காரு. கஸ்தூரி பெண்ணோட கல்யாண கதை கேடு, ரஜினியோட தங்கைக்கும் இவதான் தாய்ப்பாலு, ஒரு கூந்தல் வெண்ணிலா அழகின் மீது கூற சேலைதான் ஓடாது, விரல்கள் யாவுமே இருவர் தலைகளில் மஞ்சள் அட்சதை போடாது. கண்டிப்பா கோட்டு தான் போடணும். கோட்டா அந்த அளவுக்கு இல்ல. அவருக்கு
பிடிச்சிருக்கு. ஒரு காற்றை போலவே துள்ளி குதித்தேன் கல்யாண பெண்ணாயானாளே 7 வண்ணத்தை எட்டி பறிக்க வானத்தை தாண்டி மூடாமலே விழி மூடாமலே திருமண கனவுகள் கண்டாளே கஸ்தூரி ஓ கஸ்தூரி ஓ கஸ்தூரி ஓ கஸ்தூரி அடுத்து லேட்டஸ்டான ஒரு சீரியல் அன்பே வா. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை அழகி என்றேன் அழகி என்றேன். என்னன்னு புரியலடா எனக்கு. அப்படியே ரீமிக்ஸ் பண்ணிட்டாங்களா? இவங்க வந்துட்டு ஒரு சாங்கை ரீமேக் பண்ணா கூட அது கேவலமா தான் பண்ணுவானுங்க போல. இதுதான் அன்பே வா டைட்டில் சாங் போட்டிருக்கானுங்க. ஆனா அது வந்துட்டு சொல்றதுக்கு இல்ல, எனக்கு தெரியலடா. அவமானம். இத கேவலம் ஒண்ணும் இல்ல. அப்போ சீரியல் அடுத்து நந்தினி சீரியலோட டைட்டில் சாங். இப்போதான் கேட்டேன். ஓகே தான், ஓகே. அடுத்து திருமதி செல்வம். இது நல்லா இருக்கு. மியூசிக்கே நல்லா இருக்கும். சொல்லும் போதே ஆனந்தமா இருக்குடா. இந்த சீரியலும் நல்லா இருக்கும். மெட்டி ஒலிக்கு ஈக்குவலா இது நல்லா இருக்கு. ஆமா. இது வந்து ஒரு மெலடியான ஒரு அழகான ஒரு சாங். இது வந்து நல்லா இருக்கும், லிஸ்ட்ல போட்டுடலாம். நல்லா இருக்கும். ஆக்சுவலி கஸ்தூரிங்க வரணும், திருமதி செல்வம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த பீட் மட்டும் அந்த எண்டிங் ஆடுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இறக்கப்படக்கூடாதுங்க. வென விதைச்சவன் வென இருப்பான். வண்டி எடுங்க போலாம். நாளை நமதே காலம் பெரிதாய் வழிகாட்டிடுதே. எல்லா சீரியல்லையும் ஒரு சுபம் ஒரு சந்தோஷமா முடிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த சீரியல்ல வந்துட்டு ஒரு சேட் எண்டிங் கூட முடிச்சிருப்பாங்க. அதுதான் நல்லாவே இருக்கும். பெரியப்பா மட்டும் வந்தாருன்னா நீ காலிடா. அடுத்து வந்து ஜீபும்பா. பென்சில் அந்த பையன் ஒரு டைப்பா இருந்தது. அடுத்து வந்துட்டு மரண சாங்கரா. இந்த பாட்டு நல்லா இருக்கு. இப்போ வரைக்குமே நம்ப முடியலடா இது சீரியல் சாங்கா இல்ல படத்துல வர சாங்கான்னு. அப்படி ஒரு சாங்கடா இது. ஆடியன்ஸ் கொடுக்குற காசு அந்த பாட்டுக்கே சரியா போச்சு சார். என்ன சீரியல் அது? எல்லா தீமிதி திருவிழாலையும் இந்த சாங் கண்டிப்பா இருக்கும்டா. பாட்டை மாத்துக்கடா. இந்த சாங் வந்துட்டு கன்ஃபார்மா கோட் தான். கோட்ல தூக்கி போடுறாங்க. இல்ல தெய்வ குத்தமாயிண்டா. தெய்வ குத்தாயிடையா. அடுத்து பிரியமானவள். பிரியமானவள் பிரியமானவள். இது வந்து நல்லா இருக்கும். அதுல தூக்கி போட்டுடலாம். ஐயோ இது நல்லா இருக்கு. சூலமா. அடுத்து தெய்வ மகள். காலை எழுந்ததும் வேலை தொடங்கிடும் பாவை அது சரி. இது வந்துட்டு நல்லா இருக்கும். அதனால நல்லா இருக்குங்கிறதுல போட்டுடலாம். நல்லா இருக்கு. அடுத்த சீரியல் உறவுக்கு கை கொடுப்போம். கேள்விப்பட்டிருக்கேன். மக்கள் நீதி மையம் லோகோலாம் வருது. இதுல என்ன மக்கள் நீதி மையம் லோகோவை உறவுக்கு கை கொடுப்போம். உங்க கைய கொடுத்து காப்பாத்துங்கல்ல. கைய கொடுத்து காப்பாத்தவா? உறவுகள். உரிமைக்கு குரல் கொடுப்போம். இந்த பாப்பா கொடுப்போம். இதுவும் ஒரு நல்ல சாங். இது
அன்புக்கு இடம் கொடுப்போம், அகந்தைக்கு விடை கொடுப்போம். ஒரு கையையே பாப்பானாலே ஃபேமஸ் ஆச்சு இந்த இரு கையால் பொருள் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம். நாதிகாவோட பாட்டு எதுவுமே வரல. இந்த சாங்கோட லிரிக் எழுதியிருக்காரு. நாங்க தயார் பண்ணா தரமாட்டா இருக்குன்னு ஊருக்கு அண்ணாமலை அதெல்லாம் நல்லா இருக்கும். அடுத்து தென்றல் சீரியல். தென்றலும் செம்ம ஃபேமஸ். இதெல்லாம் வந்தப்ப நான் பார்த்துருக்கேன், சும்மா சின்ன சின்ன ஸ்கிட்ஸ் பார்த்துருப்பேன். இது நல்லாவே இருக்கும். இது ஹிட். தீபக் கப்பல் இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. நல்லா இருக்கும். இதுல தீபக் தான் ஹீரோவா? இந்த ஃபீமேல் கேரக்டர் மட்டும் நாம இருக்கு. அவர்தான் ஹீரோ. நல்லா இருக்குங்கிற லிஸ்ட் போடலாம். ஐயோ அருமையா இருக்கடா. இந்த சீரியலோட ஸ்டோரியுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும்டா. முடிச்சிருக்கு. அதான் ரீசன். அதுக்கு அப்ப வந்து மெல்ல இப்ப பண்ண மாட்டாங்க. வரதென்றல். அடுத்து ரெக்க கட்டி பறக்குது மனசு. கண்ணால பார்த்தனே காதல் வந்ததே, வெண்வாசம் இங்கு வந்ததே, உள்ளார வார்த்தை ஒன்று மாட்டிக்கொண்டு என்ன கொல்லுதே. சீரியல் தெரியல எப்படின்னு. மனசு 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 இந்த சீரியல் பத்தி எனக்கு தெரியல, ஆனா சாங் நல்லா இருக்கும். எப்படி இருக்காரு டிராவிட்? அடிச்சு வெல்ல இருக்கும். இத வந்துட்டு நல்லா இருக்குங்கிற அந்த லிஸ்ட்ல போட்டுடலாம். நல்லா இருக்கு. அப்படியே போடு. அடுத்தது வாணி ராணி. இல்ல அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கும் ராதிகாவோடது. பட் சித்தி காணுமே. ஓகே ஓகே அதுலயே சொல்லிடலாம். ஓகே ஓகே. என்னோட ஃபேவரட் சீரியல் மை டியர் பூதம். இந்த சாங் வந்துட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்ல போட்டுடலாம். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. பிஜிஎம் என்ன bro பிஜிஎம் அது? அடுத்தது சொர்க்கம். சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கம். இதுல ஒரு பர்டிகுலர் லைன் வந்து நல்லா இருக்கும். உந்தன் வாழ்க்கை யாரோடு உலகை வெல்லு வேரோடு தீயை முண்டு நீராடு திரும்ப திரும்ப போராடு காணும் சொர்க்கம் வானில் இல்லை உன் கையில் உள்ளது இதை உண்மை என்று உணர்ந்து கொண்டால் உலகம் இருக்கிறாரு. வாழ்க்கையோட தத்துவத்தையே சொல்லிட்டாங்களா? உலக தத்துவத்தை ஒரே வரியில சொல்லிட்டீங்களே என் தெய்வமே. மறுபடியும் வைக்கிற காணும் சொர்க்கம் வானில் இல்லை உன் கையில் உள்ளது இதை உண்மை என்று உணர்ந்து கொண்டால் உலகம் உந்தன் பக்கம். கையில தான் இருக்கு நம்ம சொர்க்கம். அது அழகா சொல்லியிருக்காங்க. சாங் வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கிற லிஸ்ட்ல போட்டுடலாம். ஐயோ அருமையா இருக்கடா. அடுத்தது உறவுகள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சீரியல் சாங் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சேன் இந்த வீடியோக்காக. எனக்கு வந்து தொடர்ந்து அதையே பாடிக்கிட்டு இருக்கேன். அப்பப்ப நாஸ்டாலஜிக் ஃபீல் இருக்கு, நல்லாவும் இருக்குது. இப்போ வர சாங்கை விட இந்த சாங் கேட்க நல்லா இருக்குடா. கரைகள் இரண்டை பிடித்தபடி நதிகள் நடந்து போவது போல் உறவை உறவை பிடித்தபடி உலகம் உலகம் நடக்கின்றது. எங்கே சுயநலம் அழுகிறதோ அங்கே உறவு எழுகின்றது. எங்கே சுயநலம் எழுகிறதோ அங்கே உறவு அழுகின்றது. இந்த உலகத்திலே டாப்ல இருக்க ரேட்டிங் உள்ள படம். வேற லெவல்டா. வைரமுத்து லிரிக்கு, டிமான் மியூசிக். அப்பலாம் பாத்தீங்களா? வைரமுத்து சீரியலுக்கே காசு கொடுத்தா கூட இப்படி ஒரு காம்பினேஷன் கிடைக்காது சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல. பரக்கோ சேவல் ஒன்னு சொல்லி கூவுது. உண்மையா இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. இந்த சீரியலுமே நல்லா இருக்கும். படை வீடு நீ தேடி வா என செய்தி அது கூறி சுத்தி வருது. அதனால பேய் நல்லா இருக்கு. சீரியல் நல்லா இருக்கறதா இருக்கு.
அடுத்து வந்து பந்தம். பந்தம் 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 இல்லையே அதெல்லாம் என் போலன்னு தெரியல. நிறைய நல்லா இருக்கு சீரீஸோட சாங் எல்லாம். ஓகே, நீங்க வந்துட்டு எப்பயாச்சும் டைம் கிடைச்சுன்னா அந்த சாங்கனை கேட்டு பாருங்க. இதுல வர லிரிக் எல்லாமே சூப்பரா இருக்கும். இதுவும் வைரமுத்து டி-மானோட காம்போ தான். அவங்க என்னன்னா நம்ம சீரியலுக்கு தானடா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலா பண்ணாம அதையும் நல்லாவே பண்ணிருக்காங்க. அம்மா ஒர்க் நல்லா இருக்குதுமா. இப்போ வந்து சொல்லலாம் நம்ம சீரியலை சாதாரணமா சொல்ல முடியாதா? அப்போ உள்ள சீரியல்லாம் நல்லா சொல்ற மாதிரி தான். என்னப்பா இது ஒரு சீரியல்ஸ்? என்ன சீரியல்? why are you degrading serials brother? it's not a joke brother, it's not a joke. அதனால இத வந்து நல்லா இருக்கும் லிஸ்ட்ல போடலாம். பேச்ச மட்டும் பாரு. ஏய் எப்பா டேய் இதாடா கண்ணின் மணி சித்தி நேஜம் கேளம்மா. நாம வந்துட்டு சீரியல்ல வந்து படத்தோட ரெஃபரன்ஸ்னா பாத்திருப்போம். ஆனா சீரியலோட ரெஃபரன்ஸ் படத்துல வந்ததுனா அது இந்த சீரியல் தான்டா. சித்தப்பான மெகா சீரியல் ஆரம்பிச்சு எல்லாரையும் காலி பண்ற பாரு நான். சித்தப்பா சும்மா நீ வேற. குழந்தை வாய்ஸ் வந்து சித்தின்னு கூப்பிடுவோம். இதுவே நல்லா இருக்கும். சித்தி வாங்கடா வாங்கடா போட்டு நான் சீரியல் போட்டு வாங்கடா. அது அந்த ஒரு ஃபீல் வரும். அந்த சவுண்ட் கேட்டாலே ஒரு பதவிட்டு வந்து உட்கார்ந்து. அதல கரெக்ட்டா 8:30 மணி இல்ல 9 மணிக்கே போடுவாங்க. இது கன்ஃபார்மா கோட் தான்டா. கோட் லிஸ்ட்ல போடுறா. அது மட்டும் ஓகேல வச்சிருந்தாரு இல்ல இதுல வச்சிருந்தாருன்னா வைக்க மாட்டாங்க. அடுத்தது நான் எதிர்பார்த்தது. அடுத்தது காதலிக்க நேரமில்லை. இது வந்து கோட் தான். கோட்டுக்கு மேல எத்தனை பக்கத்துல ரிங்டோனா இருக்குது. செல்லரிக்கும் தனிமயில் செத்து விடும் முன் செய்தி அனுப்பு. யார் மியூசிக் தெரியுமா? இது ஆல்பம் சாங்னே ரொம்ப நாளா நான் நினைச்சிட்டு இருந்தேன்டா. சீரியஸா மொபைல்ல இதாண்டா இந்த நாடகம் பார்த்தது இல்ல. நான் இந்த பாட்டு கேட்டுட்டு இது நல்லா இருக்கு டவுன்லோட் பண்ணி கேட்டேன். அப்புறம் தான் பார்த்தேன் சீரியல் சாங். சீரியல்ல கொஞ்சம் பார்த்தேன் நல்லா தான். தனிமயில் செத்து விடும் முன் செய்தி அனுப்பு. சீரியல் ஒரு சில எபிசோட்கள் பார்த்தேன். நான் என்ன பாக்குறீங்க? என்னடா இவன் செல்ல இருந்து மட்டும் வித்தியாசமான சவுண்ட் வருதுன்னு பாக்குறீங்களா? எனக்கு இப்போ வரைக்கும் நம்ப முடியல இது வந்து சீரியல் சாங்கா இல்ல ஆல்பம் சாங்கானே. என்னால நம்ப முடியல. இதை வந்துட்டு கோட்ல தான் போட்டாகணும், வேற வழி இல்ல. கோட்டுக்கு மேல. அடுத்து அஞ்சலி சீரியலோட டைட்டில் சாங். கணவன் அடைந்தாலும் இந்த பாட்டு நல்லா இருப்பேன். கடலில் கலந்தாலும் நான் நதியாய் இருப்பேன். இருக்கும் வரைக்கும் அடையிறவன் வயதில் நான் இருப்பேன். திருப்பாச்சி தங்கச்சி. கருப்பு வெள்ளை தான் கனவுக்கு நிறங்கள் இல்லைதா. நான் காணும் கனவு மட்டும் ஏழு வண்ணம் தான் சமயத்தில் ஒரு வண்ணம் தான். அந்த ஏதோ ஒரு லைன் வரப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது கேட்டது. படத்துல வர அந்த ஷாலாலா அந்த மேகம் இருக்குது. சோ அந்த மாதிரி ஹீரோயின் இன்ட்ரோக்காக உள்ள சாங் மாதிரியே இருக்கும். இதுல வந்து ஒரு பர்టిక్యులர் போர்ஷன் நல்லா இருக்கும்டா. நீ போன்ற ரசனை உள்ளவன் கண்ணாலனாய் வந்தாலினா இரண்டு வேளை சமைக்க தெரிந்தவன் என் நாயகன் நானாலினா. சினிமா பாட்டு மாதிரியே இருக்குடா. மதம் பண்ணிட்டு இருக்காரு. நீ ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கியாமா? அடுத்து மல்லி சீரியல். சீரியல் வந்துச்சு. சிரித்து வாழ வேண்டும். இல்ல ரீசன்ட்டா வந்தது. சிரிக்க வாழ்ந்திடாதே. இதெல்லாம் ஏதோ பாட்டு வாழ வேண்டும். இது என்ன இது இந்த சினிமாவோட கட்பண்டா. அப்போ உள்ள சாங்னா எந்த அளவுக்கு இருக்கு. ஆனா இப்போ உள்ள சாங்னா எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. அத காட்டுறதுக்காக தான் வெச்சனே. அதான் நான் நினைச்சேன். ఏంటి మిచ్ బట్ చిరిన ఉనుగను బట్ నడక చి వావ్ నైస్. இது ஒஸ்ட்ல தான் போடணும். நம்ம ஒஸ்ட் இல்லாதனால நம்ம தெரியல அந்த லிஸ்ட்ல போடலாம். சரவணன் மீனாட்சி கோட் தான். அடுத்து வந்து சரவண மீனாட்சி. இந்த மியூசிக் வச்சுக்கிட்டு அங்க போனாலும் இந்த மியூசிக் தான்டா ரிங்டோனா வச்சிருப்பானுங்க. ரிங்டோன் நல்லா இருக்கு, எனக்கு அனுப்ப முடியுமா? நம்பரை கொடுங்க. அது ஃபர்ஸ்ட் சரவணன் மீனாட்சி தான். அது நல்லா இருக்கும் ஆக்டிங் ரெண்டு பேத்தோடதுமே. இதனால தான் இவங்க ரெண்டு பேரும் சீரியலோட மியூசிக் கிடையாது. இது வந்து கோட் லிஸ்ட்ல போடலாம். அடுத்து கயல் சீரியலோட டைட்டில் சாங். கண்ணி கண்ணி கண்ணின் மணி. ஆனா இப்ப வரது எதுக்குமே டைட்டில் சாங் போடுறது இல்ல போல. டைரக்டா ப்ரோமோ தாண்டி முன்னே சின்ன பாப்பா பெரிய பாப்பா சாங் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனா காப்பி பண்ணிருக்காங்க. இந்த சாங் வேண்டாம். மணியே கண்ணின் மணியே போராட்டமா. ஓகேல கூட போட முடியாது. சரி இருந்தாலும் போட்டுக்கலாம், என்ன பண்றது. சந்தோஷமா போட்டுடனே. போட்டுடார்.
அடுத்து எதிர்நீச்சல் சீரியலோட டைட்டில் சாங் தான். இந்த போர்ஷன் நல்லா இருக்கும். சீரியல் நல்லா இருக்கும். கோடி கனவுகளோடு பிடித்திட எதிர்நீச்சல்னா இதுதானே விஷால் இல்ல விஷால் எங்க நடிச்சாரு? அது பேர் பாக்கியலட்சுமி. உன் கனவுகள் கலைந்தது காணல் இது அந்த இவரு முத்துவா அவர் ஏதோ நடிச்சு இறந்தாரு. இதை பார்க்கும்போது நீயா நான் ஒருத்தர் பாடிட்டு இருப்பாருல்ல, அவர் தான் ஞாபகத்துக்கு வராரு. காலை 11 மணிக்கு தாலாட்டு 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 தாயே நீ தாலாட்டு. அவர் போலதான் நான் இருக்கேன். இந்த சாங்கை வந்துட்டு நம்ம நல்லா இருக்கு லிஸ்ட்லயே போடலாம். நல்லா இருக்குல்ல. அடுத்து வேற லெவலான ஒரு சாங்குடா. என்னன்னு தெரியுதா? எது? அதாமல முத்து. அதாமல முத்து. தங்கம் போல குணம் இருக்கணும், தாய் போல மனம் இருக்கணும், மனசு போல வாட்சி இருக்கணும், மனைவி பேச்சு கேட்டிருக்கணும், அவனே தங்கமான புருஷன். நீங்க ஒரு தங்கமான புருஷனா இருக்கணும்னா இந்த லிரிக்ல உள்ள மாதிரி நடந்துக்கணும். இந்த லிரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். மனம் மதிச்சிருக்கணும், அன்பு பொங்கும் மனசு இருக்கணும், அவனே தங்கமான புருஷன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தேனிசை தென்றல் தேவாவோட மியூசிக்ல கவிஞர் வாலி இந்த பாட்டை எழுதிருக்காரு. ராஜா ராஜா தான்பா, ராஜா ராஜா தான். இது தேவா பாட்டு. எப்படிப்பட்ட பாட்டுறா அது, அல்டிமேட்ரா. அந்த வள்ளுவன் சொல்லிய இல்லறம் என்கிற நல்லறம் காத்திட. இந்த பாட்டுக்கு இவ்வளவு வைப் பண்றது இதெல்லாம் நான் கேட்டதில்லை. நானும் கேட்டதில்லை. இந்த பாட்டு வந்துச்சுன்னா வேற லெவலா இருக்கும்டா. I am finished. தங்கம் போல குணம் இருக்கணும், தாய் போல நான் கேட்டதில்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். இந்த சீரியல் பார்த்ததில்லை. இந்த காட்டிவில சீரியல் போடுவாங்கன்றது இப்பதான் தெரியும். தங்கமான புருஷன். உண்மையாவே ஒரு சூப்பர் சாங் இது. இதை வந்து கன்ஃபார்மா கோட் லிஸ்ட் தான் போடுறோம். அது அவர் பார்த்துப்பாரு அவங்க வீட்டுல நிறைய சீரியல் பாப்பாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்தது நாதஸ்வரம். இது நல்லா இருக்கு. கேட்ட மாதிரியே இல்லை. இந்த சாங் நல்லா இருக்கும். ஆனா இதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இதுக்கு இடையில ஒரு சாங் வருங்க, ஒரு லவ் சாங்கு. முதல் முறை உன்னை பார்த்தேன் என்னை தெரிந்ததே, சேர மாட்டாங்கன்னு எல்லாம் புரிந்ததே, இருதயமும் சில நிமிடம். நான் ஃபுல்லா பார்த்தேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சீரியல்ல ஹீரோக்கு ஹீரோயினுக்கு ஒரு லவ் சாங் போட்டது இதுல தானே பாக்குற. வாழ்றாயா எனதுயிரே எனதுயிரே இணைந்திடவா எனதுயிரே, இடைவெளியாவும் தொலைந்து போகவே. இந்த படத்துல இருந்து தூக்கி போடாம ஓனா போட்டிருக்காங்க. அதுவும் படத்துல உள்ள சாங் மாதிரியே. புதுவிதமாய் தெரிகிறதே. ஆமா, படத்துல இருக்கதா அப்படியே எடுத்து போட்டுறாங்க. அதுக்குள்ள காப்பிரைட் அடிக்கிறாங்க. அவங்க மட்டும் அடிக்கிறாங்க. அவங்க காசு கொடுத்துருவாங்க. செம்ம சாங்கடா அது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சாங்கோட சேட் வெர்ஷன் ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது கோபி மலர் பிரேக்கப் சாங். ரெண்டு பேரும் வேகமா சொல்லிக்கிட்டோம்ல. இது பகலா நடுநிசியா ஒரு துளியா கடலலையா. இது கழுவுற முதல்ல கண்ணத்தோட கண்ணு வேர்க்குது. நான் உங்களை சின்சியரா லவ் பண்றேன். நான் உங்களை லவ் பண்றேன் மேடம். இனிமே நம்ம புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிளாஷ்பேக். அது ஸ்கூட்டி சைக்கிள் விலகுது. அந்த சாங் வந்து இணையும், இதுல அப்படியே விலகும். இதாண்டா சீரியல். இது வந்து கோட் லிஸ்ட்ல தான் போடணும். இப்போ இந்த வீடியோ பண்ணி முடிச்ச பிறகு தான் எனக்கு ஒரு நிம்மதியாவே இருக்கு. இதெல்லாம் போடவே இல்லை.
சின்ன பாப்பா பெரிய பாப்பா சூப்பரா சின்ன பாப்பா பெரிய பாப்பா போல அண்ணாமலை சாங் நல்லா இருக்கும். நிம்மதியோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நான் ஏதாவது ஒரு சில சீரியல் சாங் வந்து மிஸ் பண்ணிட்டேனா விட்டுட்டேனா நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். முக்கியமானது அதை விட்டுட்டாரு. எனக்கு சின்ன பாப்பா நல்லா இருக்கும். சின்ன பாப்பா பெரிய பாப்பா அது நல்லா இருக்கும். அந்த நீங்க போய் பாருங்க அந்த அண்ணாமலையின் சாங்னு போடுங்களேன். இல்ல அண்ணாமலையின் சாங் அண்ணாமலை சீரியல் சாங். அப்புறம் அண்ணாமலை சாங் வந்துற போகுது. அண்ணாமலை சீரியல் சாங்னு போடுங்க, நல்லா இருக்கும். அண்ணாமலை சீரியல் சாங். நான் என்ன சொன்னாலும் அது இஷ்டத்துக்கு தான் பண்ணணும். இல்ல கரெக்டா வந்துருச்சு. அந்த பாட்டு போடுங்களேன். அண்ணாமலை எனக்கு பிடிக்கும். இது எப்போ வந்துச்சு? இந்த மாதிரி ஒரு நாடகம் வந்ததே எனக்கு தெரியாது. ஒரு மோதிரத்துக்கு வைர மோதிரத்துக்குள்ள பாம்பு நெளிஞ்சிட்டே இருக்கும். ஹாரர் பண்ணாங்களா? ஹாரர் மாதிரி இருக்கும். இருப்பா அப்படியா? அந்த மியூசிக் ஒரு மாதிரி இருக்கும். நான் பார்த்த மாதிரியே இல்லை எனக்கு இந்த சீரியல்லாம். சித்தி தெரியும், சித்தி பார்த்துருக்கேன். இவரும் நடிச்சிருப்பாரு. இவங்க தங்கச்சியா இருப்பாங்க. சிவகுமார் வந்து அண்ணாவா நடிச்சிருப்பாரு. ஓ அண்ணன் தங்கச்சி பாசமா வர மாதிரி இருக்கும். கரெக்டு, பார்த்துருக்கேன் அது. அதே மாதிரி மர்ம தேசம் போடுங்க. நீங்க கேட்டீங்களே ஒருத்தர் குதிரை மேலே வருவாருன்னு, அது யாரு? சேரனு பிரியதர்ஷினி நடிச்சிருப்பாங்க. இதுல தான் அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியல் சாங். இது எப்படி விட்டாரு? படப்பட பண்றது இருக்கு. இங்க நம்ம திரும்பி பார்க்க ஆரம்பிப்போம். நல்லா இருக்கும். அதான் சொல்லுவாரு, இது முடிச்ச பிறகு எங்க பண்ணாலும் அது மாதிரி வச்சு பேசுங்க சார்ன்னு. ஏன்னா அது ஒரு கேரக்டரு, அதேவோட பொழுதனைக்கு பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் வீணை தடயம்னு ஒரு சீரியல் போடுங்க. தடயம் இருங்க, அவர் என்னோட கசக்கு வேணாம் ப்ளீஸ். தடயம் சீரியல். அப்புறம் இன்னொரு சீரீஸ், அது வீணையில் வரும். அந்த இது என்ன சாப்போ சீரியல்னு தெரில. வீணையில் அது மியூசிக் வந்து வீணை மியூசிக் இருக்கும். அந்த மியூசிக் வாசிக்க வாசிக்க வீணை வந்து அப்படியே கிரியேட் ஆகும். தெரில, அது யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த சீரியல் இதே மாதிரி அவர் விட்ட சீரியல் சாங்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு அதாவது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அவர் மிஸ் பண்ணியிருந்தா அதையும் சொல்லுங்க, பார்ப்போம். நம்மளை கேட்டு பார்ப்போம். வேற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.